கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியில் என்னுடைய பாதத்தில் சொன்ன வாக்கியப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே, மகிமையான அந்த ஆலயத்திலே நாம் நின்று ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கிருபையாக இரக்கமாக இந்த அருமையான 2024ஆம் ஆண்டிலும் ஆண்டவரை இந்த 9 மாத காலமாக நம்மை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கிருபையாக இரக்கமாக இந்த நாளிலும், இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை உடமையாக பயன்படுத்தக்கூடியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வாதமான ஆண்டவரை பிரசுத்தமான ஓய்வு நாளின் ராத்திரி வேலைக்காக நாங்கள் துதிக்கிறமையாக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரை புதுக்கோட்டை சபையில, இந்த சபையில, இந்த அருமையான கிராமத்துல இந்த நாமத்துக்கு மகிமையாக ஊழியர்களை நியமிக்கும், ஊழியர்களை செய்வோம். நாங்கள் ஆண்டவரே எங்கள் உடன்படி பகிர்ந்து நாங்கள் புறப்பட்டு வரோம். எங்களுடைய பிரயாணங்கள் உறவுந்து சுகத்தோடு அருமையான இடத்துக்கு வந்து சேரவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறவையாக ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக நாளும் ஆண்டவரை அருமையான சபையில ஒவ்வொரு வீடுகளையும் நாங்கள் சந்தித்து உங்களுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிறோம் ஐயா. அந்த அருமையானவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக, இடப்படும்படியாக இயேசுவே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, இந்த அருமையான ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்திய ஆண்டவரை பசுத்தமான மீட்பவராக ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே உடைய பசுத்தமான ரத்தத்தால் கழுவப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருத்தப்பட்டு பாவபாரம் நோக்கிறவர்களே, நீங்கள் 4 நேரத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதம் தருகிற தேவனாய் இருப்பதற்காக இயேசுவை நாங்கள் துதிக்கிறையா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தைகள், இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறையா, ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவராக அருமையான சபைகளை, புதுக்கோட்டை சபைகளில் ஆண்டவருக்கு தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக ராஜாக்கள் உங்களுடைய கர்மங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்யும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபையை சுற்றிலும் அருமையான ஊரை சுற்றிலும் ஐயா நீங்கள் வேலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரை தங்கும்படியாக ஜெபிக்கிறதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களுக்காக தோத்திரையா, ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துறோம். சாட்சி சொல்கிற ஆண்டவரை உங்கள் பிள்ளைகளுக்காக தோத்திரம். அருமையான ஜெப சிக்ஷாவுக்காக ஞான செய்வதற்காக தோத்திரையா. அப்படி பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்க்கை வயசிலும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் ஆண்டவரை பிள்ளைகள் சொல்லுகிற அருமையான ரட்சிப்பின் சாட்சியை ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை பொருட்படுத்திக் கொள்ள முடியாது. சாட்சி மூலமாக ஆண்டவரின் அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற அருமையான கருவமணி சமுதிரக்காக ஜெபிக்கிறோம். தேவாவியானதுமான வலிமையான நிரப்பும்படியாக பருவத்தின் நிழல் ஐயா நிலத்தில் அசைவாடும்படியாக உங்களுடைய பருவத்தை வெளிச்சம் பிரகாசிக்கிறதாக ஆவியானதாக அருமையான உடைய சமுதிரை பயன்படுத்தும்படியாக, உண்மையாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவராக வார்த்தையை ஆண்டவரை கொடுத்து இந்த நாமத்தை மேம்படுத்த இந்த நாளிலே ஆண்டவர் அருமையான வார்த்தை மூலமாக இறுதிய கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு பிரவேசிப்பேன், அவனோடு வாசம் சொன்ன வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவரை இயேசுவாயும் இறுதிய கதவுகளை திறந்து இடம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவராக பேசும்படியாக ஜெபிக்கிறோம், சரியா நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியான ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாக இந்த நாளில் ஆண்டவர் நன்றி செலுத்துறையா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கிராமத்தை முழுவதாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த கிராமம் முழுவதாக நாம மதிப்படுத்துகிறாங்க. ஆண்டவரோடு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கிராமத்தோடு இருந்து எப்பொழுதும் ஆண்டவர் இந்த கிராமங்களை சுற்றி ஆசீர்வதிக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த ஆண்டவரை குருவானவர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர்களாக அருமையான பிள்ளைகள் அருமையான திருச்சபையில் வைத்து ஆண்டு ஊழியர்கள் நிறைவேற்றுகிற அன்புக்காக
நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் அருமையான சபைகளிலே சென்று வீடு வீடாக சந்தித்து ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை கூவி அழைக்கிற அற்புதமான காட்சிகளுக்காக, அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை அவருடைய அழைப்பு நிமித்தமாக ஆண்டவரை அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக இந்த அருமையான இடத்துல நல்ல ஒரு பெரிய எழுப்புதலாக ஆவியானவரை நாங்கள் உங்களுடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஜபங்களும் நல்ல பிதாவே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படும் சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்க்கிற கொல்கதா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு இயேசுவை கொண்டு சென்றார்களாம். அந்த இடத்துல இயேசுவை கொண்டு சென்று அவர் விரும்பக்கூடாத காரியங்களை செய்தார்கள். அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. வானத்துக்கும் பூமியும் நடுவாக மத்தியஸ்தராக நமக்கு பரிந்து பேசுகிற ஒரு வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞராக நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மலைக்கு சென்றிருக்கிறார். அதை உணர்த்துகின்ற ஒரு நல்ல பாடல், சிலுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்றும் இருக்கு. நமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். நமக்கு செய்த நன்றி, நமக்கு செய்த ஒரு பிரயாசித்தம் இதுதான். தேவன் நமக்கு பாவத்தால் வந்த அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவைக்கு சென்றார். அது ஒரு பெரிய ஒரு அன்பு. 97வது கன்வென்ஷனுக்கு என்னங்க, கொல்கதாவே கொலை மரமே கொல மரணம் மரணம் மரணமே கொல்கதாவே கொலை மரமே கொல மரணம் மரணம் மரணமே கொல மரண கொலை செய்தோம் கொல காதி மரணமே கொல மரண கொலை செய்தோம்
ஒரு பாடல் பாடுவோம். இப்படியாக நாம் பாடின பாடல்களிலே கருத்தை யோசித்து பார்க்கும் பொழுது கடைசியில் எங்க நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது? பரலோக பாக்கியம் இந்த பூமியில நமக்கு கிடைக்குது. இயேசுவை தேடுவதனால் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்குகிறது, பாடுகள் நீங்குகிறது, நம் விரும்புகிற காரியம் கிடைக்கிறது. நம்மோடு கூட இயேசு இருந்து நம்மை இந்த உலகத்திலே காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை குறித்து பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த இப்பொழுது பாடப்போகிற பாடல் பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நினைப்பூட்டுகிற ஒரு பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 333. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து ஆடி அங்கே கூடுவாங்களாம். ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வாங்களாம்? பரிசுத்தமுள்ள தெய்வத்தின் இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ற மாதிரி ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்கள்னு பாடி துதிப்பாங்களாம். நம்ம அங்கே இருப்போமா என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் மூலமாக அந்த அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பாடல். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து அங்கே ஆடி கூடி இருப்பாங்களாம். கன்வென்ஷன் கீதங்கள் 333. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து Yeah.
இந்த திருச்சபையில ஒருவேளை இன்னைக்கு தான் வந்து நினைக்கிறேன். சத்தியநகர ஜபக்குழு ஊழியத்தினுடைய சிறப்பு காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் ஒரு விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா நித்தியத்தை இழந்துவிடக்கூடாது. இதற்காக இந்த திருச்சபை மக்களை எப்படியாவது சந்தித்து அவர்கள் சூழ்நிலைகளை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி எப்படியெல்லாம் இடைபெறுகிறார் என்பதை சுட்டி காண்பித்து அவரை நோக்கி பார்க்க வைக்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த கூட்டத்திலே நாங்கள் கடந்து செல்கிறோம். ஏன்னு சொன்னால், சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜெபமும் சொந்த வியாபாரம். தேவனுடைய சித்தம் நம்ம எல்லாரும் பிழைக்க வேண்டும், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தேவன் செய்த ஒரு காரியத்தை அகத்தியர் இவ்வாறு சொல்கிறார்: வணங்குவாய் ஜெபஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குடமான சம்சாரம் இல்லாமல் குவலயத்தில் தாழ்ந்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்திவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டிக் கொள்வாயே என்று சொல்லி அகத்திய முனிவர் சொல்கிறார். இப்படி தெய்வத்தை தேடின மனிதர்களுக்கு வெளிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. விவேகானந்தர் இருக்கிற காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு நான் வாழ்கிற காலத்தில் இருந்தார் என்று சொன்னால் அவர் பாதத்திலே நான் விழுந்து அவருக்கு சீசனாக இருந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் ஏராளமான பக்திமான்கள் இருந்தார்கள். பக்திமான்கள் வாழ்ந்து இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லி போயிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி மலை பிரசங்கத்தை குறித்து அவர் அதிகமாக மனதிலே ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு நல்லவர், அவருடைய வார்த்தைகள் இனிமையானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கடந்து வந்து விட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்து கொள்வோமே. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, சிங்காசனத்தில் வீற்றிருந்து நியாயம் தீர்ப்பாரே. இந்த பாடல் சமீபத்திலே ஒரு நாளை எனக்கு கிடைத்த பாடல். இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வது இந்த திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த திருச்சபைக்காக நான் ஜெபித்து வரும்போது ஆண்டவர் ஒரு சில வசனங்களை எனக்கு சுட்டி காண்பித்தார். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் சொல்கிறார். நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு என் ஜனங்கள். அப்படி சொன்னால் இந்த ஜனங்கள் வேறு யாருக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க யாருடைய ஜனங்கள்? இயேசுவின் பிள்ளைகள், என் ஜனங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுடைய மனதிலே அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. உண்மையான உலகத்தில் என்னை யார் நேசிக்கிறார் என்று நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேருடைய சாட்சி. வாலிப நாட்களிலே ஆண்டவர் தற்கொலைக்கு போன அநேகரை தடுத்து நிறுத்தி, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே,
நீ என்னை நேசிக்கிறான்னு சொல்லி வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். 2 சாட்சிகளை கேட்டோம். 2 பேருடைய வாழ்க்கையிலும் தீமை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு குறுக்கிட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை, ஒரு மனமாற்றத்தை உள்ளத்தில் எழுதியிருக்கிற அந்த பிரமாணத்தின் மூலமாக மாற்றி விட்டார். ஆகவே இந்த காலத்தில் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம பாருங்க, எத்தனையோ நாடுகள்ல எத்தனையோ உடன்படிக்கைகள் இருக்குது. என் நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்துட்டா நீங்க எனக்கு செய்யணும், உதவிக்கு வரணும். எப்படி அநேக உடன்படிக்கைகள். அது மட்டுமல்ல, தொழில் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள். இன்னைக்கு திருமண உடன்படிக்கை. இன்னைக்கு முன்னுள்ள காலங்கள்லாம் திருமணத்துல பதிவு ஆலயத்துல பதிஞ்சா போதும். இப்போ அப்படி இல்லை. இப்போ அங்க போய் என்ன செய்யணும்? பதிவு செய்து அதுக்குரிய சர்டிபிகேட் வாங்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தந்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல புது உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை இல்லை, இப்போ அப்டேட்டா இருக்கிற ஒரு உடன்படிக்கை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனாலே ஒரு புது உடன்படிக்கை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கவனிக்கும் பொழுது, என் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? போதிக்கிறேன். அவர்களுக்கு எப்போதும் அவர்களை என் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிறது எதை என்று சொன்னால், இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் நாட்டிலே திறந்திருக்கிற ஒரு கல்லறை சாட்சி. இயேசு உயிர் தெழுந்தார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை வேற யாரும் சொல்ல முடியாது, வேறு எந்த மார்க்கத்திலும் கிடையாது. ஏனென்று சொன்னால், என் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க நானும் அவர்களை போல வந்தேன். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கரம் நீட்டினேன். தேவதூதர்களுக்கு அவர் உதவி செய்யவில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் உலகத்தில் வந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு நல்லா படித்த ஒரு மனிதர் என்ன செய்தாராம் என்று சொன்னால், நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போறார். இன்னைக்கு நமக்கு டூர் போறோம்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது புது புது இடங்களை பார்த்துட்டு வரலாமே, நல்ல சுற்றுலா போயிட்டு வரலாம்னு சொல்லி யோசிப்போம். இப்படி அந்த மனிதர் சுற்றி பார்ப்பதற்காக அநேக இடங்களுக்கு போனார். கடைசியில் ஒரு ஏரி பக்கம் வந்தார். அங்கே எல்லாரும் நல்லா கலர் படகுல ஏறி அதில் சவாரி பண்ணி பார்த்தாங்க. நமக்கும் இப்படி சவாரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நம்மளாம் நினைச்சோம், ஒரு நீச்சல் தெரியாது, உள்ள இங்கேயும் பேரக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுவோம். பயத்தோடு தான் ஏறணும். நாங்கள் அந்த பாபநாசத்தில் ஒரு போட்டிங் போகும்போது ஏறணும், எனக்கு பயம்தான். அப்போ அதில் போகும்போதே சொல்றாரு, அங்கங்கே அசையாதீங்க, முதல்ல உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பயப்படுகிற ஒரு அந்த ஏரி. இவர் பயணம் போகும்போதே அவருக்கு சவாரியில் ரொம்ப சந்தோஷம். இயற்கை காட்சிகள்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே போனவர் அந்த பையன்கிட்ட பேசுறாரு, தம்பி நீ இப்படி படகோட்டியா இருக்கிறீ, நல்லா கொஞ்சம் வயசு தானே, நல்லா படிச்சுக்கலாம்ல, படிச்சு என்னை போல நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வந்திருந்தா கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு வசதியோடு இருக்கலாம், நல்ல வாய்ப்பா இருந்தவங்களை இப்படி சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் வரலாம், நல்ல பதவியோடு கூட இருந்து நீ சந்தோஷமா இருந்திருக்கலாமே, இப்படி படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கு. பாவம் சொல்லியிருக்கிறேன், எங்க தாப்பனாரு இந்த படகோட்டு தொழில் தான், அதே வாரிசு நான் என்ன செய்யறேன், படகு ஓட்டுறேன்னு சொல்லித்தான். அப்படி பேசி போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும், பார்த்துக்கிறேன், அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய படிப்புகளை சொல்லிக்கூட இருந்திருக்கிறார். அப்போ திடீரென்று அந்த ஏரியில் நடந்த ஒரு காரியம், ஒரு பெரிய புயல் காத்து வந்து விட்டது. ஒரு புயல் காத்து வந்து விட்டது. அவன் யோசிக்க ஒரு நாள் இப்படி புயல் காத்து வரலையே, ஐயா நீங்க நிறைய படிப்பு தெரியும்னு சொன்னீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியுமான்னு கேட்டவுடனே இவருக்கு டக்குன்னு தீர்க்க, நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன உடனே இவன் சொன்ன, எனக்கு நீங்க படிப்பு குறையாதுன்னு சொன்னீங்க, எனக்கு எல்லாம் படிப்பு குறைதான், ஆனால் நீச்சல் தெரியும் பார்த்துருங்க, படகு கவர்ந்தா நான் நீந்தி என்ன செஞ்சிருவேன், தப்பிச்சுக்கிடுவேன், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன பயமாயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, இதே போல இந்த உலகத்துல ஏராளமான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில தேடி அதை பெற்றுக்கொண்டு அனுபவித்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே இருப்ப,
ஆத்மா எங்கே இருக்கு? இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல கணக்கை எடுத்து பார்த்தா எத்தனையோ லட்சம் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, மரித்து போங்க. அவங்கள எங்க இருப்பாங்க? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல நீச்சல் தெரியுமா என்று கேட்டது போல ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம், பாதுகாப்பு அவசியம். ஆகினால திருச்சபையில் வரும்போது ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த தடுப்பு சுவரை அவர் நீக்கி இருக்கிறார். எப்படி நீக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகினால சிலுவை கோபுரத்தில் உயர்த்தப்பட்டது, வெற்றியின் சின்னம். இது வேற எந்த சின்னமும் உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலை கொண்டு வைப்பாங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்பட்டார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். காட்டி கொடுக்கப்படும் போது அவரிடத்துல ஒரு வல்லமை இருந்தது. யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கும் போது இயேசுவை தேடுகிறோம், நான் தான் இயேசு. பின்னிட்டு தரையில விழுந்தாங்க. அவ்வளவு வல்லமை புறப்பட்டது. அவர் தப்பிக்க வேண்டும் என்றால் தப்பித்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். ஏன்? என் ஜனங்கள், அவர்களுக்காக நான் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு வேண்டுதல் செய்யவும் அவர் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தார். இதுக்கு இந்த கடைசி காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நீச்சல் தெரியுமா என்று சொல்லி கேட்டது போல ரட்சிப்பின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிறது. 2 சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக இப்படி இருந்தேன், இப்ப நான் இப்படி இருக்கிறேன். எங்க குழுவுல கூட நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி ரட்சிப்பின் சாட்சியை சொல்லி அவர்கள் மகிமையான அந்த ராஜ்யத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி சென்றிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு அருமையான ஊழியர் இந்த உலகத்திலே நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அவருடைய சரீரம் பலவீனப்பட்டது. வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார். சக ஊழியர் அவரை பார்க்க சென்றிருக்கும் போது, சகோதரனே நீ எப்படி இருக்கிறா, நீ கொஞ்சம் சுகவீனப்பட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால அவனை பார்க்க வந்தேன், எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான், மரணம் வர்றது போல இருக்குது, இனி நான் பிழைக்கிற மாதிரி தெரியல, ஆனா மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்குது, ஏன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. என்னப்பா சொல்றான்? மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை இருக்குது. இந்த திருச்சபை நமக்கு இயேசு மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறபடினாலே அவரை போல நாம் உயிர்ப்பிக்கப்படும் சொல்லி வசனம் சொல்லுங்களா. ஏன் பயப்படுறான்னு சொல்லும்போது பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. உன்னை வேற ஒரு ஜோமனும் உலகப்பட்டு ஜோமனும் சொல்லி ஜோமன்னாங்க. அப்படி ஜோமனும் போது 2 பேரும் பாரத்தோடு ஜோமன்னாங்க. ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில இந்த மரணத்தையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்க. பொழுது ஜெபித்து போயிட்டார். ஆண்டவர்கிட்ட நீனும் ஜெபம் பண்ணு, ஆண்டவனுக்கு என்ன வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொன்ன உடனே 2 நாள் கழிச்சு அவர் வாராரு. வரும்போது, சகோதரனே நீ ஜெபம் பண்ணியா, அவர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா? ஆமாப்பா வெளிப்படுத்தினாரு. என்ன வெளிப்படுத்தினாரு? ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வருதுப்பா, ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வருது. ஏன்பா கோழி முட்டை இப்படி சுத்தி சுத்தி வரும், என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது, வயல்ல சரியான விளைச்சல் இல்லை, அதனால பக்கத்து வயல்ல உள்ளவங்க சொன்னா, நீங்க காசு கொடுங்க நான் செய்தேன், நீங்க ஒன்றும் செய்யண்டான்னு காசு கொடுத்துட்டேன், செய்தித்தான். இப்போ அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு
என் ஆத்மாவுக்கு அது அழுக்கா இருக்குது, என் ஆத்மாவை அழுக்குப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி உணர்ந்து சொல்லும் போது 2 பேர் திரும்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு இந்த பாவத்தை மன்னிங்க, அவரும் கேட்கிற ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்ட பிறகு இவரும் போயிட்டாரு. இவரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு இந்த மரணத்துல ஒரு வெற்றி இருந்தா தாங்க, அல்லபடி ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணோடனே நல்ல ஒரு பிரசன்ஸ் கிடைச்சு பாருங்க. தம்பி சொன்ன மாதிரி ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு சொல்லி ஆண்டவர் காட்சி கொடுத்தது போல அவருடைய வாழ்க்கையில பட்டணம் தெரிகிறது. அந்த சகோதரன் கேட்கும்போது எனக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த பட்டணம் தெரியுது. மாட்சி மிகும் மோட்சநகர் மகிமைய சொல்வே, ஆட்சி மிகும் மோட்சநகர் மகிமைய சொல்வே, அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவே, அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவே, பட்டணத்தில் நீதியெல்லாம் சுத்த பொன்னாவே, பட்டணத்தில் நீதியெல்லாம் சுத்த பொன்னாவே, அங்கு பாடுவோடும் பாடுவோடும் கூடா கோடியே, அங்கு பாடுவோடும் பாடுவோடும் கூடா கோடியே, முத்துமய மாநிலத்தும் பட்டணமது, முத்துமய மாநிலத்தும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் கூடியிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் கூடியிருக்கும் பட்டணமது. அப்படி ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். எங்கே அவருடைய ஆத்மா சென்றிருக்கும்? தேவதூதரால் ஆபிரகாம் அடி என்று சொல்லப்படுகிற இடத்துல லாசரு கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா? ரட்சிப்பு அந்த நீச்சல் தெரியுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சாத்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வலையை வச்சிருக்கிறான். என்ன செய்யறான்? நாங்க ஊழியத்துக்கு இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு வாய்க்கால தண்ணியில நிறைய மீன்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 சின்ன தவிமார் அதுல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நல்லா அந்த தூண்டில புழுவை வச்சு அதை அதில் போட்டு அந்த மிதப்பக்கட்டையும் போட்டிருக்காங்க. இந்த தூண்டில அந்த புழு இருந்தவொடனே இந்த மீன் வந்து என்ன செய்யுது? கடிச்சவனே அப்படி இழுக்கிறத பார்த்தவொடனே இந்த பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் சொல்றான், தூண்டில கொஞ்சம் விடு, கயிறை கொஞ்சம் விடு, நல்லா கடிக்கட்டும், நல்லா கடிக்கணும்னு சொல்லி விட்டுட்டான். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீ இப்ப சுண்டி இழுத்துரு அப்படின்னு சொன்னவொடனே சுண்டி இருக்கான். செவிட பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்து அது துள்ளி துடித்து உயிரை விடுகிற ஒரு காட்சியை காண முடியுது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பாவத்துக்கு போகிறவரு கொண்டு போகிற ஒரு வழி இருக்கு. அது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? கச்சாப்பு கடையில ஆட்டை கொண்டு கரையத்துக்கு வித்துட்டு ஒரு மனுஷன் அதை கட்டிட்டு கொலை காட்டி கொண்டு போறது போல இருக்கு. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறபடினாலே பாவம் செய்யாத இந்த ஆண்டவர், இந்த உலகத்திலே பாவம் செய்யாத அந்த ஆண்டவர் பாவமானார், நமக்காக இந்த உலகத்திலே சாவமானார், சிலுவைக்கு சென்றார், மீட்பை சம்பாதித்து தந்தார். இந்த மீட்பை சம்பாதித்து இந்த திருச்சபைக்கு கொடுத்ததுனாலே ஒரு உடன்படிக்கை, என் ஜனங்கள் என்று சொல்லி ஒரு உரிமை அவர் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பான். ஒரு நாள் விலக மாட்டான். நீங்க என்னைக்கும் அவரோடு கூட இருப்பீங்க. ஏன்னு சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கு. இந்த திருச்சபையிலே நீங்கள் சேர்ந்து இருக்கிற நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து எவ்வளவோ ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன் நினைச்சா, அந்த பாவத்துக்கு ஒரு சில தன்மைகள் உண்டு. பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் எலும்போடு ஒட்டி கொள்ளும்,
பாவம் கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் படுத்துக்கணும். என்னைக்கு நம்ம உயிர்த்தல் நாளுக்கு எழும்புறோமோ அன்னைக்கு சாட்சி கொடுக்கும் பார்த்துடுங்க. ஆகினால என் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வரிசையில நம்ம நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும். திருமண ஆராதனைக்கு வருவாங்க, மணப்பெண்ணும் மணமகனும் நிற்பாங்க. அவங்க கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏற்றுக்கொள்வாயா? உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இப்படி இங்கிலாந்து தேசத்துல ஒரு மனுஷர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பு பெற்றதுனால அவர் அதை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை செய்தார். இதுக்கு எத்தனையோ வழிகளில் இயேசு கிறிஸ்துவங்கள் நேசிக்கிறன்னு சொல்லி சொல்லப்பட்டு கொண்டே காரணம் என்ன? உள்ள இருக்கிற ஆத்மா விலையேறப்பட்டது. ஆத்மா விலையேறப்பட்டதாக இருக்கிறனால தான் இந்த கூட்டம், இந்த கன்வென்ஷன் தேவனை தேடுங்கன்னு சொல்றது காரணம். உள்ள ஒரு ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா துக்கப்படுவது ஆண்டுக்கு பிரியமல்ல. மனுஷனோடு கூட எப்போதும் வழக்காட மாட்டேன். ஏன்னு சொன்னா சோர்ந்து போயிடுவான். அவனை ஆறுதல் பற்றி ஆற்றுவேன் தேற்றுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் தான் சொல்லுகிறார். இந்த சந்தோஷம் முதல்ல எதுல ஆரம்பிக்குன்னு சொன்னா உடன்படிக்கையில, அவருடைய ரத்தத்தினால வருகிற உடன்படிக்கையில. அந்த உடன்படிக்கையில் நம்ம கலந்து கொள்ளும் போதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம பங்காளி. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நானும் ஒரு தேவனாய் இருப்பேன், அவளின் குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள். இந்த ஒரு உரிமை அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டவனே எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த மன்னிப்பை குறித்து அறிவிப்பதற்காக ஒரு தேதியை குறித்தார். இத்தனாம் தேதி என்கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு, ஒரு விடுதலை என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தார். குறிப்பிட்ட இடத்துக்கு எத்தனாம் தேதி எல்லாரும் கூடினாங்க. கூடின உடனே அங்க பெருங்கூட்டம் தெருவில் வந்துச்சு. எல்லாரும் கடன் பத்திரத்தை கொண்டிருந்தாங்க. எனவே ஒரு பெரிய பணக்காரர் சிலுவையின் அன்பினாலே தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு இந்த உலகத்திலே நம்முடைய பாவத்தை எப்படி மன்னித்தார்? கிருபையினாலே. எந்த நல்ல செய்திக்காம அவர் மன்னிக்கல, கிருபையினாலே. பாதாளத்துக்கு போயிடுறாங்க. நோவா காலத்துல ஒரு வேலையை செய்து நீ ஓம் குடும்பத்தை பத்திரமா ஏத்துறதுக்கு ஒரு வேலையை செய் ஏன்னு சொன்னது உலகத்தை அழிக்க போற. வெள்ளம் வரப்போகுது, 40 நாள் மழை பெய்ய போகுது. ஆகிய வேலை உண்டு பண்ணி கதவை மேல வச்சிரு. நீயும் குடும்பமும் பிரவேசிக்கும் போது மேல இருக்கிற கதவை நான் பூட்டிடுவேன். வெள்ளம் வர எல்லாரும் மூழ்கடிச்சிடும். 120 வருஷம் அந்த நோவா வேலையை செய்யும்போது மனம் திரும்புங்கன்னு சொல்லியிருப்பார். இந்த பூமி அழிக்கப்படும் சொல்லியிருப்பார். கேட்டாங்களா? கேட்கவில்லை. கேட்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். காதுள்ளவன் கேட்க கிடவன் என்று சொல்லி ஆண்டு முடித்து விட்டார். கடைசியில் வெள்ளம் வந்துச்சு, மிதந்துச்சு. இவங்க காக்கப்பட்டாங்க. ஏன்னு சொன்ன பேழைக்குள்ள ஏறி இருந்தாங்க. இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. என் ஜனங்கள் என்ன உரிமையை பெற்றுட்டாங்க. உடன்படிக்கை பங்காளிகளாக மாறினாங்க. அவங்க காக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த உடன்படிக்கையில நீங்க வந்திருக்கிறீங்களா? அந்த திரள் கூட்ட மக்கள் வந்த உடனே அவர் நினைச்சது உள்ளே யாராவது வரலாங்கன்னு பார்த்தாரு. ஒருத்தர் வரல. தூர இடத்துல ஒரு 2 பேர் வந்தாங்க. வயசானவங்க, நிறைய கடன் வாங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு அடைக்க முடியும் வருமானம். உடனே அவங்க உள்ள போய் இந்த மன்னிப்பு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க. வெளியே நிற்கிறவங்க கொஞ்சம் பேசுறாங்க. கடன் மன்னிக்கப்படுற இடம் இதானா? ஆமா இதுதான். யாருக்காவது மன்னிக்கப்பட்டிருக்குதா? மன்னிக்கப்படல. ஏன் மன்னிக்கப்படல? ஒருத்தர் உள்ள போகல. ஏன் போகல? உள்ள பிடிச்சு வச்சிடக்கூடாது. கடன் வாங்கினவங்களை வசூல் பண்றதுக்கு இது ஒரு தந்திரமாக இருந்துடக்கூடாது என்று சொல்லி நாங்கெல்லாம் போகல. இவங்க யோசித்தாங்க, கடன் வாங்கியிருக்கோம், கடனுக்காக பிடிச்சு வச்சாலும் சரி மன்னிச்சாலும் சரி உள்ள போயிடும் சொல்லி போயிட்டாங்க. போன உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்று அவங்க பத்திரத்தை வாங்கி சிகப்பு மையால கோடு போட்டு மன்னிப்பு கொடுத்தாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னிப்பு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் தானே. சந்தோஷத்துல வெளியே போகத்தான் அவர் சொன்னாரு, கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. 12 மணி வரைக்கும் யாராவது வர்றாங்கன்னு பார்க்கணும். அது வரைக்கும் நீங்க பொறுங்க, உட்காருங்க. உட்கார்ந்தாங்க. உள்ள வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டாங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நல்ல வேலை போகலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஆச்சு, வெளியே வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல
கடன் இல்லை என்ன, உலகமான சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிட்டு. இன்னைக்கு பிரசங்கம் பைத்தியம். சிலுவை குறித்து உயர்வாக சொல்லும் போது அநேகருக்கு பைத்தியமாக, யூதருக்கு பைத்தியமாக, கிரேக்கருக்கு இடலாகவும் சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையின் பக்கத்திலே ஒரு மனுஷன் வரும்போது உள்ளத்துல மாற்றம் கிடைக்கிறது. உலகத்தையே படைத்த தேவனுடைய குமாரன், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அனுப்பினார். உலகத்துல இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பின காரணம் என்ன? உலகம் அவராலே ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் ரட்சிக்கப்படுவதற்கென்றே நியமித்திருக்கிறார். அவருடைய நியமனம் அதுதான். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஒரு நாள் ஆண்டவர் நியாயாசனத்தில் உட்கார போகிறார். சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிறியோ பெரியோ நடுங்கிருப்பாரே. சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிறியோ பெரியோ நடுங்கிருப்பாரே. புத்தகங்கள் தீரக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. புத்தகங்கள் தீரக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. கடைசி நாட்களும் நெருங்கி வருதே. கடைசி கட்டத்துக்குள்ள வந்தாச்சு. மன்னிப்பு மன்னிப்பு. இப்படிதான் ஒரு நாள் ஒரு திருச்சபையில ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் வாலிப பையன் பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் பண்ணவர் சொல்லிருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே இருந்தாலும் எழுப்பி போயிட்டான். நேற்று கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசங்கம் முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சு ஊழியர் வெளியே போகும்போது ஊழியர்கிட்ட மறிச்சு கேட்குறான், எங்க ஊர், எங்க சர்ச்சு, நான் பேசினா நீங்க எப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டு. ஒரு வாழ்க்கை எப்படி மாறினது, மாறி அவன் தகப்பனோட சண்டை, யார் இடத்துலமோ சண்டை போட்டு நிம்மதி இல்லாமல் போயிட்டான். குடிக்க ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கை தடம் புரண்டது, துன்மார்க்கமாய் மாறினது. துன்மார்க்கமாய் மாறின உடனே ஒரு நாள் என்ன செஞ்சான், தாய் விட்டு அதிக சண்டையை போட்டுட்டு குடிச்சான். பார்த்தீங்களா, அதுக்கு மேல அந்த பாய்சனை குடிச்சு வந்து வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான். படுத்தவனே திடீர்னு வாக்கு பண்ணப்பதான் தெரியுது அவன் வித்தியாசமான காரியத்தை செய்திருக்கிறான். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில துக்கம் வந்துச்சுன்னா முடிவு அதுவல்ல. இயேசு மெய்யாகவே இந்த உலகத்துல நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க, அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இன்னைக்கும் இருக்கிறார். சிலுவையில தங்கி இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்க மன்னிப்பு கொண்டு வந்தார், ஒரு விடுதலை கொண்டு வந்தார், ஒரு ரட்சிப்பு கொண்டு வந்தார். அதை இந்த மனிதன் வாலிப நாட்களில் கேட்காம பிரசங்கம் பண்ணவங்கள யோசித்து பார்க்காம நினைச்சிட்டான். வாழ்க்கையில தவறான முடிவு செய்தான். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆஸ்பத்திரியில், திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில், அரசாங்க ஆஸ்பத்திரியில் தலைகீழ தொங்க போட்டு மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க போனவங்கிட்ட சொல்லுங்க, இருள் போல இருக்குது, இருள் போல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க கெடு 2 நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியும் சொல்லியிருக்காங்க. இனிங்க முடியாது, கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஐக்கிய ரோட்டு கொண்டு போற வழியில, வேகமா கொண்டு போற வழியில அவனுடைய ஆத்மா பிரிந்து விட்டது. எங்க போயிருக்கும்? இருளா இருக்குதேன்னு சொன்னான். இன்னொரு காரியம், ஒரு வாலிபர் தங்கச்சி, வாலிப நாட்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க. வாலிப நாட்கள் ஒரு வயிற்றுல ஒரு கட்டி, அந்த கட்டி நிமித்தமாக பல இடங்களுக்கு போய் பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் அளிக்கிறது. ஆகையினால அவங்க வேலூருக்கு கொண்டு போய் பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தாங்க. போனச்சுன்னா அங்க போய் பார்த்தாச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம், விளைச்சாலும் விளைக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ படுகிற கஷ்டத்தை தாங்க முடியல. நீங்க செய்திருந்தேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணா
உங்க ஊர் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. போற வழியில நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில வைத்திருக்கும் போது பார்க்க போயிருந்தாங்க. தங்கச்சி எப்படி இருக்காமா? அண்ணன் தோத்திரம், நல்லா இருக்கிறேன். நான் பிழைக்க மாட்டேன், ஆத்துமால் நல்லா இருக்கேன். கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவ தூதர்களையும் அழைத்துட்டு போறதுக்கு வந்துட்டாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்ட சகோதரி ரொம்ப அழுதாங்க. அழுதோடனே, அக்கா அக்கா நான் சாக போகிறேன்னு நினைக்கா, இல்லக்கா வாழ போகிறேன். மகிமை தெரியுது. இந்த உலகத்தினுடைய முடிவுல இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் நினைச்சாங்களாம், தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது ஓடி ஒழித்துக் கொள்வாங்களாம். கல்குடிய காமவெறிய கலங்கி அழுவார், கல்குடிய காமவெறிய கலங்கி அழுவார். காலாகாலத்தில் மறந்து இருப்பார், கத்தி கத்தி கதறுவார். காலாகாலத்தில் மறந்து இருப்பார், கத்தி கத்தி கதறுவார். போக்கிரிகள் புரளிக்கார போயொழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போயொழிப்பாரே. தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே. இரண்டு விதமான முடிவுகள் இருக்கிறது நாம் உணர முடியும். ஒன்று சந்தோஷமான ஒரு, அது இயேசு தருகிற ஒரு எஞ்சனங்கள் சமாதான தாவரங்களிலும் அமைதியாயிருக்கும் இடங்களில் வாசகம் செய்வார்கள். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகமும், பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை மாத்திரம் என்ன செய்யணும்? பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷம். ஆனா அந்த உலகத்துல அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, அநேகர் பின்வாங்குறாங்க, அநேகர் சோர்ந்து போறாங்க. இயேசு இந்த உலகத்துல வரும்போது எப்படி வருவா தெரியும்? கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. வானத்துல பெரிய ஒரு மகிமை காணப்படும், மகிமை காணப்படும். இன்னைக்கு இங்க சண்டை சச்சரவு பெரிய பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. புகைகளை நோக்கி குண்டுகளை நோக்கி ஒழித்துக்கொள்ள ஓடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். அந்த ஐக்கியம் சரியில்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவுக்காயெல்லாம் பாடும் என்றும் சகித்த, இயேசுவுக்காயெல்லாம் பாடும் என்றும் சகித்த, சுத்தபரி சுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். இப்படியே முழங்கால் படிடுவோம், ஜெபிப்போம். இயேசுவே, எனக்காக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கு, இரத்தத்தின் உடன்படிக்கை. என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு பாவ மன்னிப்புன்னு சொல்லி ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அப்டேட்டா இருக்குது. யாரெல்லாம் இதுல கலந்து கொள்ளுமோ அதற்குரிய காரியங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். என் ஜனங்கள் என்று அழைப்பார், என் குமாரன் என் குமாரத்தி என்று சொல்லி அழைப்பார். ஒரு உயர்ந்த சிலாக்கியம், ஒரு உயர்ந்த பாக்கியம். ஆனால் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்ந்த ஒரு லதா மங்கேஷ்கர் கடைசியிலே அவர்கள் வியாதிப்பட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு சாட்சி, பிரார்த்தனை பண்ண வருகிறவங்க சொன்னதுதான் உண்மை. உலகத்திலே மரணம் நிச்சயம், மரணத்துக்கு வருகிற வாழ்க்கை நிச்சயம். பிரார்த்தனைன்னு சொல்லி வந்தவங்க தான், சொன்னவங்க தான் உண்மை. எனக்கு ஒரு பெரிய மாடு மாடி இருக்கு, ஆனால் இப்போ ஒரு சின்ன அறையில் இருக்கிறேன். எத்தனையோ விதவிதமான ஆடைகள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு நைட்டி தான் போட்டுட்டு இருக்கு. எத்தனையோ மாடலா செருப்பு வச்சிருக்கிறேன், ஒரு சின்ன ரப்பர் செருப்பு தான் போட்டுட்டு இருக்கு. எனக்கு ஒரு 5 அடி இடம் தான் சொந்தம், எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போறேன். உலகத்தில் எனக்கு ஒன்றுமே சொந்தம், ஒன்றுமே சொந்தம். ஏற்றுக்கொள்வோமா? இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுமா?
இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார், என் ஜனங்கள் என்று சொல்வார், என் பிள்ளைகள் என்று சொல்வார். இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. நாளைக்கு உயிரோடவே இருப்பது நிச்சயமோ. நாட்களெல்லாம் தாமதம் செய்திடாதே. சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார். சிந்தனை செய்து இந்த வேளை வராதோ. இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, அருமையான திருச்சபையின் மக்கள் மீது வைத்த திருச்சபை பிள்ளைகள் மீது வைத்த அன்பை நிமித்தமாக, அல்லது கரிசி நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக, அல்லது இவ்வளவு நேரமும் அல்லது உங்களுடைய அன்பின் செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை, மீட்பின் செய்தியை அல்லது நோவு ஆகித்தது போல அல்லது திருச்சபை மக்களுக்கு அல்லது ஜனங்களுக்கு அல்லது அறிவித்திருக்கிறீங்கப்பா. இதற்காக கூட ஒரு ஸ்தோத்திர தரப்பனே, அல்லது நேரத்திலும் தகப்பனே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆமாண்டவரே நம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஜனங்களை கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நீர் என் ஜனங்கள் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை திருச்சபையின் மக்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்காக போராவுடைய ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ஆசீர்வாத தகப்பனே மரண பரியந்தமும் நீடித்த நாட்களாய் சுகித்திருப்பதற்கு ஆண்டவரை கிருபை கொடுக்கிற தகப்பனே. இந்த நேரத்திலும் யாரையான தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்களோ அல்லது அவர்களுடைய உடைய தெய்வீக வல்லமையில கரம் இறங்குவார்களா தகப்பனே. அல்லது நான் மரண பரியந்தம் நிலையிலிருந்து நான் வாக்கியத்தையும் ஸ்லாகியத்தினை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அல்லது ஒருவன் என் சத்தத்துக்கு கடலில் திறந்தால் அவனோடு கூட இருப்பேன் சொன்ன பிரயோஜனம் பண்ணுவேன் சொன்ன தேவன். நான் தாழ்ந்த செடியை நீங்கள் கொடிகள் சொன்ன தேவன். அப்பா உன்னோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு ஆண்டவரை கிருபையை உங்களுடைய கரங்களை உங்களுக்கு அத்தின் பிள்ளைகள் மீது வைப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்கு இந்த ஆலயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும் சொன்ன தேவன். இந்த ஜீவ ஊற்றினால திருச்சபையின் கரங்களை ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜீவ ஊற்றின் வல்லமையினால் அவருடைய ஆசீர்வாதத்தை பன்மடங்காய் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கூட ஒரு ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய பிள்ளைகள் வல்லமையாய் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய சிறு திருச்சபையாய் இருந்தாலும் இப்படி நாமத்துக்கு கர்மமுள்ள திருச்சபையாய் வல்லமுள்ள திருச்சபையாய் நீ எடுத்து பயன்படுத்துவது போவதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வயதிருப்போர் எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமையில கருத்தினால தொட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. ஈடு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றும் கிருபை பிள்ளைகளோடு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷ ஞானத்தை கொடுக்க தகப்பனே. எனவே எல்லா இடத்திலும் உங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் உயர்ந்திருப்பதற்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்ட ஜெபிக்கிறோம். எனவே விவசாயம் செய்கிற பிள்ளைகள், கையீட்டு தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் கடத்த ஒப்புக்கொடுக்கப்பா. கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்றினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என் ஜனங்கள், கொடுத்த ஜனங்கள் என் ஜனங்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கிறதுக்கு திருப்பி கொடுக்க நான் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அடவரே இந்த வார்த்தையை அடவரே ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழல் ஜனங்கள், கிராம ஜனங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அடவரே அவர்களுமால் உருவாக்கப்பட்ட ஜனம், அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்போ அந்த ஜனத்தையும் இந்த மீட்பின் சிலுவைக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக அடவரே சிலுவை நிலவுக்குள்ளாக நீ அழைத்து வர முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அடவரே இந்த ஆலயம் நிலவுமே வழிகள் தகப்பனே. இன்னும் இந்த ஆலயத்திலே உடைய தொனி அப்பா இன்னும் செபிக்க வேண்டும், தொடிக்க வேண்டும் தகப்பனே. அடுவே இந்த ஆலயத்திலே சத்தம் வானம் வரைக்கும் எட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடுவே இந்த நன்மை ரசித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, அப்படிப்பட்ட கிருபையில கொடுக்க ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஒளிபெருக்கிற மீட்ட பிள்ளைகள் கேட்ட பிள்ளைகளுக்காக சொல்றாயா, அவரோடு நீங்க பேசுனீங்க தகப்பனே. அந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமே, அல்லது எப்படிப்பட்ட ஒரு பலவும் இருக்கிறதா, அதுக்குள்ள எனக்கு கிருபையை தாக்கத்தை சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த பலவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக தகப்பனே. வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இன்னும் மனசுல வேதனையோடு கண்ணீரோடு கேட்கிற ஜெபங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக தகப்பனே. அல்லது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த தளத்தில் பிள்ளைகளுக்கு அருள்வீராக தகப்பனே. தகப்பனே அல்லது இன்னும் வரப்போற காலங்களிலும் பிள்ளைகளை வலிமையாக எடுத்து பயன்படுத்துக. திருச்சபை போதல் வலிமையாக எடுத்து பயன்படுத்துக. திருச்சபை ஊழியர்களை வலிமையாக எடுத்து பயன்படுத்துவதாக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனும் வல்லமையும் நம்பலாம் பிதாவே. ஆமென்.